தமிழ் மக்களே வணக்கம். உலக நாடுகள் எல்லாம் என்ன பார்த்து பயப்படணும், பயந்து நடுங்கணும், பயந்து சாகணும், நிக்கரோட மூத்திரம் போகணும், இவன் எப்போ அணுகுண்டை தூக்கி போடுவானோ என்று எல்லா நாடுகளையும் சஸ்பென்ஸில் வைக்கணும். மத்திய கிழக்கு நாடுகளை எப்பவும் டென்ஷனில் வைக்கணும். அவன் நம்மளை பார்த்து பயப்படணும். இஸ்ரேலு அமெரிக்காவுக்கு பின்னால் போய் ஓடி ஒழியணும். நேத்தனியாகவும் கோமனி தாத்தா கிட்ட போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அட்லீஸ்ட் 50 தோப்பு கரணமாவது போடணும். இதெல்லாம் தாத்தாவின் கடைசி ஆசைகள். ஆனால் அதுக்குள்ள தண்ணீர் தாகத்தில் நாம் செத்துடுவோம் போல இருக்க என்று அவருக்கு பயம் வந்துவிட்டது. இப்போது ஈரானின் தண்ணீர் வறட்சி இன்று நேற்று வந்தது அல்ல. 15 ஆண்டுகளாக பாடுபட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்த மரம் அது மரமண்டையர்களின் உலக சாதனையை. அந்த சாதனையை நிகழ்த்த எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் தெரியுமா? தெருவில் குடிநீர் குழாய்களை திறந்து முகம் கழுவி விட்டு குழாயை மூடாமலே போயிடுவோம். தெருவிலே ஒழுகிக்கிட்டு இருக்கிற தண்ணி குழாயை மூடாமல் கவனிக்காமல் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே கடந்து போய்விடுவோம். பப்ளிக் டாய்லெட்டில் தண்ணி ஒழுகுனா நமக்கு என்ன, குழாய் ஒழுகுனா நமக்கு என்ன வந்தது, நாமளாக தண்ணி பில்லு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்போம். வீட்டு தோட்டத்தில் டியூபை போட்டு குழாயை திறந்து விட்டுட்டு எங்கள் வயிற்ற நிரப்ப ஹோட்டலுக்கு போயிடுவோம். இல்லை பக்தி ரொம்ப முத்தி போச்சுன்னா மசூதியில் போய் குழாயை திறந்து விட்டுட்டு கை காலை கழுவிக்கிட்டு குழாயை மூடாமலே போயிடுவோம். அடுத்து வரக்கூடிய பக்தன் குழாயை திறக்க சிரமப்படக்கூடாது. பார்த்தீங்களா? விவசாயம் பண்ணும்போது இனத்துரோகி இஸ்ரேலின் சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடிக்காமல் இனமான ஈரான் மண்ணில் போரை போட்டு தண்ணியை உறிஞ்சி எடுப்போம். அளவுக்கு மீறி தண்ணீர் பாய்ச்சி நிலத்தை குளிர வைப்போம். அப்போ தான் எங்கள் மனசு குளிரும். ஈரானில் உள்ள மரங்களை வெட்டி பிளாட்டு போட்டு G2 J2 S2 எல்லாம் போட்டு 4 காசு பார்ப்போம். மழை குறைந்து போனதுக்கு இந்த மரமுட்டாள்கள் மரத்தை வெட்டினதை போய் பெருசாக குத்தமாக சொல்கிறானுங்க. மழைக்கும் மரத்துக்கும் என்னையா சம்பந்தம்? விவரம் தெரியாத மரமண்டையர்களாக இருக்கிறாங்களே. ஆனால் மழை வந்தால் நீரை பிடிச்சி வைக்கிறதுக்கு பெரிய பெரிய டேம்களை நாங்கள் புத்திசாலித்தனமாக கட்டி வச்சுருக்கோமே. ஆனால் மழை தான் வரல. இஸ்ரேல் தான் சதி பண்ணி மழை மேகத்தை கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு போய்விட்டதாக எல்லாவனும் சொல்கிறானுங்க. விவரம் உள்ளவன் சொல்கிறான். எமகாதக பயலாச்சு. அவன் செஞ்சாலும் செஞ்சுருப்பான். லட்சக்கணக்கில் கிணறுகளாக தோண்டுறோம். கிணறுகள் வற்றி போனதுக்கு நாங்களாக காரணம்? தோண்டினதுக்கு தானே நாங்கள் காரணம். கிணத்துல தண்ணி எடுத்து அரசாங்கம் லாரிகளில் விற்றுதே, அதில் ஒத்த பைசா எங்களுக்கு கொடுத்தாங்களா? மக்களுக்கு கொடுக்காம மக்கள் மேலே பழிய போட்டால் எப்படி? அது எப்படி நியாயமாகும்? அது என்ன நியாயம்? ஈரானிய மக்கள் ராத்திரி தூங்கும்போது வாட்டர் சப்ளையை கட் பண்ணி நிறுத்தி விடுகிறது இந்த அரசாங்கம். கரண்ட்டு கட்டு பண்ணி விடுகிறது இந்த கோமனி அரசாங்கம். ராத்திரி பாத்ரூம் போக கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் படுற பாடு யாருக்கு தெரியும்? கேட்டால் சிக்கன நடவடிக்கை அப்படிங்கிறோம். இதனால எங்களுக்குத்தான் நிறைய டிஷ்யூ பேப்பர் செலவாகுதே தவிர உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. தண்ணீர் பூராத்தையும் செலவழிச்சுக்கிட்டு இப்போ டெஹரான் தலைநகரத்தை மாத்துறேன் அப்படிங்கிறான் இந்த ஈரான் துக்ளக்கு. தண்ணீர் அதிகம் சாப்பிடும் அரிசி கரும்பு சாகுபடி செய்யலாமா இந்த நிலத்தில்? இந்த பாலைவன பிரதேசத்தில் எவ்வளவு தண்ணியை ஊற்றினாலும் அது அண்டர் கிரவுண்டுக்கு போய் அப்படியே நேரம் இஸ்ரேலுக்கு ஓடி போயிடுது. இப்போ தான் எங்களுக்கு அது தெரிஞ்சுது. இஸ்ரேலும் அதை வெளியே சொல்லாமல் மூச்சு காட்டாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கானே சதிகாரப்பையா. 90% தண்ணீரை அரிசி கரும்பு சாகுபடி முழுங்கும் என்று எவனாவது எங்களுக்கு எடுத்து சொன்னானா? இந்த உண்மையை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டானே. தண்ணீர் நல்லா வத்தட்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் தானே அப்படி அவன் செஞ்சுருக்கான். இந்த சவுதி, அஜர்பைஜான், ஆப்கானிஸ்தான் பயலுக கூட நம்மக்கிட்ட பழகிக்கிட்டு உண்மையை சொல்லலையே. இந்த உண்மைகள் தெரியாத அப்பாவி ஈரான் மக்களை அவர்கள் தூண்டிவிட்டு போராட்டம் வேற நடத்த சொல்கிறான் இந்த நேத்தன்யாகு. கோமனியை தூக்கி எரிய சொல்லி டிவியில் வந்து பாடம் நடத்துகிறான். எங்கள் மக்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அவரு. என்ன ஒரு நல்ல கெட்ட எண்ணம் பாருங்க.
இதில் வேற ஈரானிய விவசாயிகள் விவரம் தெரியாமல் டெல்லி டெல்டா விவசாயிகள் மாதிரி வாயில் எலியை கவ்விட்டு வந்து டேமில் தண்ணியை திறந்து விட சொல்லி கோமனி வீட்டுக்கு முன்னால் வந்து போராட்டம் நடத்துகிறான். கூமுட்டைகள் கூட்டங்கள் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் போல இருக்குது. குடி தண்ணீருக்கு ரேஷன் போட்டால் பெரிய பெரிய அண்டா குண்டாக்களை தூக்கிட்டு வராங்க. அது ஈரானிய பெண்களை விட பெருசாக இருக்குது. தவிச்சா நிறைய தண்ணி குடிக்காதீங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ரேஷனில் தண்ணி கொடுத்தா வாங்கி தண்ணீரை குடிச்சு போட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்று அப்படின்னு ரகலை பண்ணுறான். தண்ணீர் குறைவாக செலவாகும் சோளம், கம்பு, கேழ்வரகு பயிரிட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே. சொன்ன பேச்சு கேட்காம அரிசி கம்பு பயிர் பண்ணுனா தண்ணிக்கு நாங்கள் எங்கே போவோம்? ஆப்கானிஸ்தான், புரூண்டி, சாட்டு, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கென்யா, எரிட்ரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, மயன்மார், சோமாலியா, சூடான், ஏமன், கியூபா, லாவோஸ், சீரா லியோனி, டோகோ, துர்க்மெனிஸ்தான், பெனின்சுலா முதலிய 19 நாட்டு மக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து படிக்கவோ பணியாற்றவோ கொலை செய்வது, குண்டு வைப்பது போன்ற சமூக சேவைகளை செய்யவோ வரவேண்டாம். உங்களுக்கு விசா மறுக்கப்படும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மரிய ரூபியோ அமெரிக்காவில் அறிவித்து விட்டார். இஸ்லாம் பரவிய நாடுகளில் பசி, பட்டினி, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அமெரிக்காவும் அதற்கு பலியாகிவிடக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணம் தான் இதற்கு காரணம். சரி, பஞ்ச பிரதேசத்துக்கு மறுபடியும் போவோம். ஈரானின் இந்திய நிலைக்கு அந்நாட்டு மக்கள் கடுமையாக உழைத்துள்ளார்கள். பிஜேபி உள்ளே வந்துடுவான் என்று சொன்ன மாதிரி இஸ்ரேலியும் உள்ளே வந்துடுவான் என்று ஈரான் மக்களை மிரட்டி அவர்கள் ஆதரவை தக்க வைக்கத்தான் 10 ஆண்டுகளாக முயற்சி பண்ணாரே தவிர நீர்வளத்தை பெருக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தாடி தாத்தா. 10 மிசைல் தயாரிக்கும் செலவில் 5 டீசலைனேஷன் பிளான்ட்டுகளை அமைத்து இருந்தால் கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊற்றி இருக்கலாம். ஸ்ப்ரிங் வாட்டர் பாட்டில் கம்பெனி ஆரம்பித்து துர்காதேவி மாதிரியான தொழில் அதிபர்களை உருவாக்கி இருக்கலாம். நிலத்துக்குள்ளே குழி தோண்ட சொல்லி கொடுத்ததுக்கு பதில் நிலத்தடி நீரை பாதுகாக்க சொல்லி கொடுக்கவில்லையே இந்த கிழமை. இஸ்ரேல் ஜோர்டானுக்கு அனுப்பும் வாட்டர் பாட்டிலை அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லி கோமனியோட தாகத்தை அவர் தணித்து கொள்கிறார். விவசாயத்துக்கு அதிக தண்ணீர் செலவாவதால் இனிமேல் ஈரானில் எவனும் விவசாயமே பண்ணக்கூடாது என்று தடை விதிக்கலாமா என்று ஆலோசித்து வருவதாக கேள்வி. வங்கக்கடலில் உருவாகும் புயல் சின்னங்களை கயிறு கட்டி இங்கே இழுத்து கொண்டு வர முடியுமா என்று ஈரான் ஈரவங்காய விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை போட்டுக்கிட்டு இருக்காராம். வெளிநாடுகளில் இருந்து தண்ணீரை கப்பலில் கொண்டு வரலாமா, இல்லை சீனாவிலிருந்து பண்டமாற்று முறையில் ஆயிலுக்கு தண்ணீர் என்று டீல் ஒன்று போட்டு தண்ணீரை ரயில் மூலம் கொண்டு வரலாமா என்று சீட்டுக்குலுக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காராம் இந்த கோமனி. சில ஈரானியர்கள் வெத்தலையில் மை போட்டு பார்த்தா ஈரானில் எங்கே நிலத்தடி நீர் இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதை கேட்டு பில்லி சூன்ய மந்திரவாதிகளுக்கு விசா கொடுத்து உடனே அழைத்து வரும்படி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாராம். தண்ணிப்பட்ட பாடு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணீருக்காக படாத பாடுபடுவதை இப்போத்தான் நாங்கள் பார்க்குறோம். இது புதுசாக இருக்குன்னே புதுசாக இருக்குது. ஈரானில் இந்த தண்ணி கஷ்டம் வந்து விட்டதால் இஸ்ரேலுக்கு ஏவுகணைகளை விட்டு அவனுக்கு தண்ணி காட்ட முடியலையே. அவன்தான் இப்போ ஹிஸ்புல்லாக்கும் ஹமாஸுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். ஹமாஸ் டன்னலை ஈரான் வரைக்கும் தோண்டி கொண்டு வர முடியுமாடான்னு கேட்டால் முடியாதுங்கிறான். காசால போய் மழை தண்ணியை அந்த குகை வழியாக ஈரானுக்கு திருப்பி கொண்டு வரலாமேன்னு பார்த்தா ஒத்துழைக்க மாட்டேங்கிறானே. இஸ்ரேலில் இப்படி பெய்கிற மழையை குகை வழியாக திருப்ப முடியுமா என்று ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறாராம். ஹசன் நசருல்லாவின் சொந்த பேங்கான அல் குவார்ட் அல் ஹசன் அந்த பேங்கில் ஒழுங்காக வேலை பார்க்காத ஊழியர்களை மிரட்ட, உங்களையெல்லாம் தண்ணி இல்லாத நாட்டுக்கு ஈரானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன் ஜாக்கிரதை என்று அந்த பேங்க் மேனேஜர் மிரட்டுகிறார். அதை கேட்ட பேங்க் ஊழியர்கள் சர்வநாடியும் அடங்கி போய் நரம்புகளும் அடங்கி போய் இப்போ ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களாம். பண்டிகைக்கு கூட லீவ் போடாமல் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஈரான் பிரான்ச்சு என்றாலே பேங்க் ஊழியர்களுக்கு ஈரக்கொலை நடுங்குதாமே. அந்த காலத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எதுக்கும் அடங்காத ஊழியர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவது வழக்கம். ஆனால் இப்போ ராமநாதபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள், சந்தோஷமாக போவான். அங்கே இப்போ நீர்வளம் பெருகி கிடக்கு, குளம் குட்டைகள்லாம் நிரம்பி கிடக்கு.
சார் என்ன ராமநாதபுரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா சார் என்று அரசு ஊழியர்களே கேட்கும் அளவுக்கு போய்விட்டது இப்போது. காலங்கள் மாறிவிட்டது. மாறாதது ஈரான் மட்டுமே. நான் மீண்டும் வருவேன், மீதியை தருவேன். ஜெய் ஹிந்த்.